மைதா மாவே இல்லாமல் டீப் ஃப்ரைலாம் எதுவுமே பண்ணாமல் ஈஸியான டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? குழிப்பணியார சட்டியில் டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இது செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 5 விசிலுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்த உடனே மசிச்சுட்டு இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரையும் சுகரையும் கலந்து சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை நல்லா கலர் கொடுக்கும், அதனால் அது பாதி சேர்த்துட்டு சுகர் பாதி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்துக்கு வரும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பொரிக்கும் போது. இப்போ ஏற்கனவே நம்ம உள்ளடம் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறி இருக்கும். இப்போ இந்த மாதிரி கையில் பிடிச்சி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கோங்க. ஏன்னா குழிப்பணியார சட்டியில் செய்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும். இப்போ குழிப்பணியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நம்ம பணியாரத்துக்கு கொஞ்சமாக நெய் சேர்ப்போம்ல, அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. நம்ம சுசியம் டீப் ஃப்ரை தானே செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த ஆயிலை கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். இதுக்காக குழிப்பணியார சட்டியில் செய்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். இப்போ பூரணத்தை இந்த மாவில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அதுக்கு மேலே போட்டு விட்டுட்டு இதை ஆயிலில் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா செவந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கோங்க. சுசியம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு சேப் அந்த அளவுக்கு வராது. சில பேருக்கு மாவு பிரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் உள்ளோட மட்டும் நமக்கு தெரியும். அப்படியே குழிப்பணியார சட்டியில் செய்கிறதுனால ஷேப்புமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாவுமே நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சுசியம் சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த சுசியத்தை மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். அரிசி மாவு எதுக்கு சேர்த்தோம்னா நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் தான் அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.